சமூக வலைதளத்துல இந்த ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு. பார்த்தோன்னே உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்து. இந்த ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருந்த அந்த சோர்ஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல்ல பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு விழா நடக்குது. அந்த மஞ்சு விரட்டு விழாவுக்கு பாத்தீங்கன்னா போதிய பெர்மிஷன் எல்லாமே வாங்கி காவல்துறையோட பாதுகாப்போட நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய மனுஷன் அந்த நிக்கிறாரு பாத்தீங்களா, என்ன பண்றதுன்னு தெரியாம. அவர் ஒரு எளியவர், அவர் அதாவது பாத்தீங்கன்னா அவர் முதியவர், எளியவர். அவரோட வயிற்று பொழப்புக்காண்டி இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒரு கடை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை போய் காலால எட்டி உதச்சு தூக்கி போட்டு எல்லாத்தையும் சூறையாடி இந்த அதிகாரம் தன்னோட கையில இருக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணி அவரை பார்த்தா அவர் போட்டிருக்க ட்ரெஸ், அவர் போட்டிருக்க ரோப்பு, அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு எஸ்ஐ மாதிரி தெரியுது. பதவி இருக்கிற அந்த திமிருல ஏழை முதியவர் அவர் என்னமோ சர்பத்து கடை மாதிரி தான் போட்டிருக்காரு. அதை காலால மிதிச்சு உடைச்சு ஒரு அநியாயமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காப்ல அந்த ஐயா பண்றதெல்லாம் பாருங்களேன். அவர் உடைக்கும் போது அப்படியே நிப்பாப்ல, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா எதிர்த்து பேசினா அடிச்சு விடுவாங்க. கண்டிப்பா இந்த காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதாவது சீருடை, காவல் சீருடை அப்படின்றது பொதுமக்களுக்கு சேவை செய்யறது. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த ஸ்கூல் பஸ்ஸோட பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பேர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. ஒன்னு வக்கீல், ஒன்னு டாக்டர், இன்னொன்னு போலீஸ். இவங்க 3 பேரும் தான் மக்களோட அடிக்கடி தொடர்புல இருக்கக்கூடிய, மக்களுக்காக சேவை செய்யறதுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பணி. அதுல இருந்துகிட்டு அந்த சீருடையை போட்டுக்கிட்டு போலீஸ் சீருடைக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை இந்த மாதிரி ஆளுங்க கெடுத்துக்கு இருக்காங்க. இந்த மாதிரி உழைப்பவர்களோட உணர்வை மதிக்க தெரியாதவங்களாம் இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்திலையும் இந்த மாதிரி அதிகாரத்திலையும் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். முடிஞ்ச அளவு நான் எப்பவுமே அதிகமா இதை கேட்க மாட்டேன், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இந்த காவல்துறை அதிகாரி, இந்த எஸ்ஐ மாதிரி தான் தெரியுது, இவர் மேல கண்டிப்பா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா இந்த மாதிரி ஏற்பட்ட சேதத்துக்கு பாதிக்கப்பட்ட முதியவருக்கு நஷ்ட ஈடு வழங்கணும். அதுவும் இந்த போலீஸ் அதிகாரிட்ட இருந்தே வாங்கி கொடுக்கணும்.